வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். கோடி மின்னணுக்களை பின்னி பல்லாயிரம் ரசிகர்களை ஒன்று கூட்டி கயல் கயல் என்று வெற்றி முழக்கமிட்டு பின்னதிர கொண்டாட போகும் தேவி எப்படி இருக்கா? அம்மா, உனக்கு பேரன் பிறந்திருக்கான். பண்டிகையை கொண்டாடுங்கடே. இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? 3 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஹாய். என்ன இன்னைக்கு லேட் ஆயிருச்சு? நெக்ஸ்ட் உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அவ யார் தெரியுமாமா? குமரவேலுமா. ஆகாஷதா நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாமா. எப்பயும் வழக்கம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் இந்த வாட்டி வழக்கத்துக்கு மீறி எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி பல ஷாக்கிங்கான கண்டென்ட்டா நமக்கு மாட்டிருக்கு. வரிசையா பார்த்துருவோமா? சோ ஃபர்ஸ்டா ஹரிணி ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதை பத்தின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற எதை பத்தி, நம்ம கையில பத்தி தான். சுயநலம் தாண்டிய சுமை தாங்கியாய் வருகிறார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். இந்த கயல் சீரியல்ல கையலுக்காக பார்த்தாங்களோ இல்லையோ, அவங்க தங்கச்சி தேவிக்காக பார்த்தவங்க தான் அதிகம். என்ன காரணம்னா, இந்த தேவிங்கிற புள்ள இன்னைக்கு நேத்து இல்ல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆச்சு. கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்குமா பறக்காதடா, என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் காத்திருந்தாங்க. இந்த வருஷம் சரி கண்டிப்பா இந்த வருஷமும் பிறக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம டைரக்டர் ஒரு ஷாக்க கொடுத்துட்டாப்ல. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க மயங்கி கீழே விழுந்துருவீங்க. கயல், அம்மா, தேவி எப்படி இருக்கா? உனக்கு பேரன் பிறந்திருக்கான். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். திடீர்னு பார்த்தா வான வேடிக்கைகள் எல்லாம் விடுறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஸ்வீட்ஸை செஞ்சு வீடு வீடா பரிமாறுறாங்க. டே என்னடா இன்னைக்கு தீபாவளியா பொங்கலா என்னடா பண்டிகைன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. நம்ம தேவிக்கு குழந்தை பிறந்துச்சுல அதுக்கு தான்றாங்க. வாங்க 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 எடுத்துட்டு அவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட இவ்வளவு கொண்டாடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வழக்கமா என்ன சொல்லுவான், 10 மாசம் சுமந்து எடுத்த தாய்டா அப்படிமா. ஆனா இந்த தாய் 4-5 வருஷம் அந்த குழந்தைய சுமந்து இருக்குன்னா சும்மாவா? கொண்டாட வேணாமா? பண்டிகையை கொண்டாடுங்கடே. அண்ட் வழக்கமாவே சீரியலை பொறுத்த வரைக்கும் குழந்தையை பெத்தெடுக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. பயங்கர பரபரப்பெல்லாம் உருவாக்குவாங்க இல்லையா? பிரசவ வலியால் துடிக்கும் காவியா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. அதையாவது இங்க இருக்க சொல்லிருக்கலாம். நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். அதுல இந்த தேவி பயங்கர ஸ்பெஷல் வேற. 4-5 வருஷமா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் வேற. அதனால சரி ஓகே என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு பிரசவ வலி வந்த புள்ளைய கொண்டு போய் லிப்டுக்குள்ள கூட்டு போய் லிப்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. மெதுவா மெதுவா கொஞ்சம் பொறுத்துக்கோ. தேவி, யாராச்சும் லிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. அது வரைக்கும் தேவிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. உடனடியா இப்ப ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜனா? இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். அதை பார்த்த ஆடியன்ஸ் சேர் ரைட், அப்ப இந்த வருஷமும் குழந்தையை பெத்தெடுக்காது போல இருக்கு, ஒரு 6-7 மாசம் லிப்டுக்குள்ளேயே தான் வச்சு காட்ட போறாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது டைரக்டர் சார் இதுக்கு மேல என் கல் நெஞ்சை கல்லாவே வச்சிருக்க மாட்டேன், என் கல் நெஞ்சும் உருகுன்னு சொல்லிட்டு உடனே குழந்தையை பெத்தெடுத்துட்டாப்ல. உனக்கு பேரன் பிறந்திருக்கான். ஆனா இது ஒண்ணும் சாதாரண வெற்றி கிடையாதுங்க. 4-5 வருஷமா நம்ம கடந்து போராடணும். ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லயும் போய் தேவிக்கு எப்போ குழந்தை பிறக்கும், தேவிக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடின போராட்டத்துக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிற அதே சமயத்துல டைரக்டர் சார் நம்ம இன்னொரு இடத்துல யோசிக்கவும் வைக்கிறாப்புல. ஏன்னா அடுத்ததான் கயல்னு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ளைக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, அது பிரெக்னன்ட் ஆச்சுன்னா நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ட் அடுத்ததான் ஹரிஹரன் அப்படிங்கிறவரு நம்ம லாஸ்டா பாக்கியலட்சுமி சீரியலை பத்தி ஒரு ட்ரோல் ஒன்று போட்டிருந்தோம். அதுலயும் இந்த பாக்கியலட்சுமி சீரியல பாக்கியலட்சுமின்னு சொல்லக்கூடாதாமா, அதை எப்படி சொல்லணும்னு அவங்களே சொல்றாங்க கேளுங்க. இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமி. எப்படி சார் நீங்க வாங்க. இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமி ஆம்ல. ஆமா இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்த பாக்கியலட்சுமி ட்ரோல்ல இனியாவுடைய 3 டைப் ஆஃப் லவ்வை எடுத்து நம்ம காமிச்சிருந்தோம். ஹாய். ஏய் இனியா, என்ன பண்ணிட்டு இருக்க? பேசும் சத்தம் கேட்டேனே.
அதை பார்த்த இல்லத்தரசிகள்லாம் ஏண்டா எங்க உள்ளத்துல மீதி 3 இருக்கே அதை யாரு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 3 லவ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே எனக்கு பயமா இருக்கு. ஸோ இனியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல்ல சந்தோஷ்னு ஒரு பையன். இனியா யாரு? நான் தான் மேம். எல்லாரும் சேர்ந்து நேத்து எங்க போனீங்க? நேத்தியே எக்ஸாம் எழுதலன்னு கேக்குறாங்க. பாரு எங்க பார்த்துட்டு என்ன சொல்ற? இந்த பையன் சந்தோஷ் உங்க கிளாஸ் இல்ல, இவன் இப்பதான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கான். இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? 3 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்கீங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. எப்படி இந்த சந்தோஷ் பயப்புல இனியாவுடைய கிளாஸ்மேட்டும் கிடையாதாமா. இத்தனைக்கு இவன் இப்பதான் இந்த ஸ்கூல்ல புதுசாவே ஜாயின் பண்ணிருக்கானா. அவனையே கபார்னு பிடிச்சி கிளாஸை மட்டும் இல்ல எக்ஸாமையே கட் அடிச்சுட்டு போயிட்டு வந்திருக்குன்னா எப்பேற்பட்ட இனியாவா இருக்கும் பாருங்க. என்ன சொல்ற கார்த்திக்? விளையாடுறிய நீ பிச்சிருவேன். சோ இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மூலமா தான் நம்ம இனியா இல்லத்தரசியின் உள்ளத்தில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் இனியா சோ நெக்ஸ்ட் எங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ட்ரோல்லயே போட்டாச்சு அந்த மொட்டை மாடி. அதான் பார்த்த உடனே அரைஞ்சு பிடிச்சாங்களே. ஹாய். ஏய் இனியா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறமா நம்ம இனியாவுடைய தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் வந்தாப்ல. அவருடைய பேரு ரஜினிகாந்த். பிரதர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரஜினிகாந்த். இந்த பிசியோதெரபிஸ்ட் ரஜினிகாந்தை நம்ம இனியா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? அந்த அண்ணா வந்தா தானே தாத்தா சீக்கிரம் சரியாவார். ஹாய்னா. ஹாய் நியா. இப்படி அண்ணன் ஆரம்பிச்ச இனியா கடைசி வரைக்கும் அண்ணனாவே வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா போக போக ரஜினிகாந்த் எப்படி தெரியுமா மாறினாப்ல? ஹாய். ஹாய். என்ன இன்னைக்கு லேட் ஆயிருச்சு? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சிட்டா. லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். நம்ம ஏன் ரூம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? வெளியில நிக்கலாம், வா போலாம். இல்லக்கா நம்ம இங்கே இருக்கலாம். இப்படி டெய்லியும் காலைல முழிச்ச உடனே தாத்தா எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ இனியா எப்போ வருவார் ரஜினிகாந்த், எப்போ வருவார் ரஜினிகாந்த்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் ஏங்கினதை விட இனியா ஏங்கினது தான் அதிகன்ற மாதிரி அந்த பிள்ளை ரொம்ப ஏங்குறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாக்கும் அவங்க அன்னைக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாரு இனியா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு வேணான்னு சொல்லி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் கேட்கல. தோனி எப்படி அவர் ஸ்டைல்ல முடிப்பாரோ அதே மாதிரி பாக்கியலட்சுமி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்கல்ல அதுல முடிச்சு விட்டாங்க. இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைப்பு. பேசாம இருக்க சொல்லுமா அவங்கள. சரி சந்தோஷ் மொட்டை மாடி ரஜினிகாந்த்னு 3 லவ் ட்ரை பண்ணி பார்த்தோம் 3 வேலைக்கு ஆகல. இதுக்கப்புறமாச்சு இனியா வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லத்தரசின் உள்ளத்தில் இடம் பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க போன இடம் தான் டியூஷன் சென்டர். ஐயய்ய என்ன மச்சான் டியூஷன்லாம் போறா? பட் இந்த அருமையான ஒரு டியூஷன் காதல நம்ம பாக்கியலட்சுமி முடிச்சு வைப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு சேஞ்சுக்கு நீ ரெஸ்ட் எடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோடைய 2வது பொண்டாட்டி ராதிகா வந்து முடிச்சு விட்டாங்க. இனிமே இவ கூட சுத்துன அவ்வளவுதான், கிளம்பு. இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நினைச்சிட்டு ஒரு லவ் பேட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. சரி நாளோடையாச்சும் முடிச்சிருவாங்களான்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு மகா சங்கமம் போயிருக்காங்க. அங்க போன இடத்துலயும் கண்ணனோட ஒரு லவ் ட்ராக் ஓட்டிருக்காங்க போல இருக்கு. நம்ம அதை எவ்வளவு தோண்டி பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல. அதுக்கப்புறமா பழனிசாமியோடைய அண்ணன் பையன் அதை நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே போட்டு காமிச்சோம். பேசும் சத்தம் கேட்டேனே. ஸோ இப்படி நம்ம இனியாவுடைய லவ் எடுத்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோமோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஷாக்கிங்கான கமெண்ட் ஒன்று கிடைச்சிச்சு. அது என்னன்னா இனியா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதே நம்ம செல்வி அக்கா பையனுக்கு தானா. கடைசியில் மறுபடியும் நம்ம இனியா செல்வி அக்கா பையன்கிட்டயே வந்து நின்றுருக்கு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. இது மூலியமா டைரக்டர் சார் என்ன ட்ரை பண்ணிருக்காருன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், நம்ம எங்க ஆரம்பிக்கிறோமோ மறுபடியும் அங்க வந்து தான் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜை கன்வே பண்ணிருக்காரு போல. பட் என்ன இருந்தாலும் எனக்கு இனியா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை லவ் பண்ணியிருந்தாலும் இனியாவை போட்டு என்னதான் பொழந்து எடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் படிப்புன்னு வந்துருச்சுன்னா இனியா தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமா. நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்.
இப்ப தெரியுதா ஏன் பாக்கியலட்சுமியே வெறும் பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லாம இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமின்னு சொல்றாங்கன்னு. இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமி. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அடுத்ததா திருமதி செல்வம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ப்ரோ, பாக்கியலட்சுமியில எப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பாண்டியன் ஸ்டோர் 2லயும் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சங்கமத்தோட பண்ணாம அவங்கள மாதிரி நாங்களும் சம்பவம் பண்ணுவோம்னு சொல்லி இறங்கிருக்காங்க போலயே. எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு. என்னைக்குமே உனக்கு சனிக்கிழமை காலேஜ் இருந்தது இல்லையே. நான் போயிட்டு வரேன். சரிப்பா. இந்த பக்கம் பாக்கியலட்சுமியில இனியா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டு செல்வி அக்கா பையனை கூட்டு போய் லவ் பண்ணி மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர் 2ல அரசி சாட்டர்டே அன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த புள்ள லவ் பண்ற பையனை படத்து கூட்டு போயிட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிச்சாமா. எப்பேற்பட்ட டிஃபரன்ஸ் பாருங்க. அரசி என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க இனியா யாருகிட்ட மாட்டோம்? அவங்க அப்பா கிட்ட. ஆனா இங்க பாண்டியன் ஸ்டோர் 2ல அப்பா கிட்ட மாட்டாம அண்ணன் கிட்ட மாட்டிருச்சாமா. இது எப்பேற்பட்ட டிஃபரன்ஸ் பாருங்க. சினிமாக்கு போயிருக்கா காதலிக்கிற பையனோட. சோ இதுக்கப்புறம் எப்பேற்பட்ட டிஃபரன்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரே கதையை 2 சீரியல்ல எப்படியெல்லாம் எடுக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்படி இல்லத்தரசியின் உள்ளங்களில் வாழும் பாக்கியலட்சுமியோ அதே மாதிரி அதே இல்லத்தரசியின் உள்ளத்தில் நாங்களும் வாழ்வோம்டா. இல்லத்தரசியின் உள்ளங்களில் வாழும் பாண்டியன் ஸ்டோர்ன்ற பேரை வாங்காம விட மாட்டோம்டா அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க போல இருக்கு. அவ யார் தெரியுமாமா? குமரவேலுமா. ஆகாஷதா நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாமா. சூப்பர் மாவுலஸ். அடுத்த நந்தினி பிரியா பிரேம்குமார் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு செவ்வந்தி சீரியல்ல இருந்து ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே குபீர்னு சாக் ஆயிட்டேன். அதனால குபீர் சாக்குன்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றேம்மா. என்னடா சொல்ற? சீரியல்ல கல்யாண மேடையில அவன் கொண்டாட்டி கழுத்துல அவனே தாலி கட்டானா? அப்ப நீ சொன்ன சாக்கு அதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இவங்க எப்படி ஆள் மாறாட்டம் பண்ணாம தாலியை கட்டிடுவாங்க. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட்னு தெரியுமோ? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இவ பக்ரீன் காரியம் இல்ல, பணக்காரியும் இல்ல. சிந்து, இனிமேலும் நீ நிக்கிதாவா இருக்க தேவையில்ல. உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. அடே, இது வரைக்கும் நீங்க போட்ட எல்லா மார்வேஷத்தையும் ஒரே டைம்ல ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா? அது எப்படிரா ஒரே ஒரு டோப்பாவை எடுத்து மண்டையில மாட்டினா ஆளே அடையாளம் தெரியாம மாறிடுவாங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமடா, நெஞ்சில கொஞ்சம் ஈரம் வேணாமடா. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். இத்தனைக்கு அந்த மாப்பிள்ளை பைப்பிளைக்கு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடி அவன் லவ் பண்ணதே அந்த பொண்ணை தான். லவ் மட்டும் இல்ல, அது கூட சேர்த்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணி அந்த புள்ள வயித்துல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு வந்துட்டானா. பறி கொடுத்துட்டியா? நான் என்ன பறி கொடுத்துட்டேன் செல்லம். என்ன இப்படி நம்பிக்கை மோசம் பண்ணிட்டு போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உடனே அந்த பொண்ணு நீ என்ன லவ் பண்ணி கெடுத்து வயித்துல ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு நீ என்ன ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? இருறா, உன்னை பழி வாங்குறேன் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு டோப்பா எடுத்து மண்டையில மாட்டு வந்தோடனே ஹே பியூட்டி, ஹூ ஆர் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண பொண்ணையே அடையாளம் தெரியாம மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வரைக்கும் வந்து நிக்கிறானாமா. என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. அவன் பழி வாங்குறதுக்கு எவ்வளவு பிளான் போட்டுருக்கான், எவ்வளவு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வெறும் 350 ரூபாய் டோப்பா வாங்கி மாட்டி ஒருத்தரை பழி வாங்கி கல்யாணமே முடிச்சிருச்சுன்னா பழி வாங்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்கடா அவங்க. அடுத்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. லக்ஷ்மி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மறுபடியும் மாறுவேஷங்கிற பேர்ல ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாறுவேஷத்தை இங்க விடுற மாதிரி இல்ல போலியே. வாங்க பாத்துருவோம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. பரவாயில்ல, செவ்வந்தி சீரியல்ல இதுக்கப்புறம் இந்த டோப்பா தேவைப்படாதுன்னு சொல்லி கழட்டி தூக்கி வீசின உடனே லக்ஷ்மி சீரியல் டாக்டர் காத்துக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. குடு குடு ஓடி போயிடுச்சு விட்டார். அப்பாடா டோப்பா கிடைச்சிருச்சு. சரி, டோப்பா கிடைச்சிருச்சதுக்காகவே ஒரு மாறுவேஷ சீனை வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே இருக்குது. சண்டே வராது.
நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. இந்த கெட்டப்ப வச்சே பெருசா செட்டில் ஆயிரணும். இதுக்கப்புறம் சன் டிவில இருக்கிற எல்லா சீரியலையும் ஒருத்தர் டோப்பா கழட்டி தூக்கி எரிச்சு உடனே அடுத்த சீரியல் போய் எடுத்துட்டு ஓகே டோப்பா கிடைச்சிச்சு மார்வேஷத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே டோப்பாவை வச்சு எத்தனை மார்வேஷம் சீன் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? அடுத்தா மதிவாளர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, அண்ணா கண்மணி அன்புடன் அப்படிங்கிற சீரியல்ல கண்மணி அவங்க ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி போறாங்க, அதுல ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபாலோ பண்றதுல கூட சம்பவம் பண்ணீங்களா நீங்க? ஃபாலோ மீ. கம் ஆன் சார்ஜ். இப்ப கண்மணியுடைய ஃப்ரெண்டு வெண்ணிலா அவங்க கண்ணு முன்னாடி கிராஸ் பண்ணி போறாங்க. உடனே கண்மணி வெண்ணிலா என்னடி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியே போறாங்களா. இப்ப இந்த சீனை மேக்ஸிமம் என்ன எதிர்பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போவாங்க, அதுக்கப்புறம் வெண்ணிலா திரும்பி பார்த்துருவாங்க, ரெண்டு பேரும் பேசிடுவாங்க, இப்படித்தானே எதிர்பார்ப்போம். ஆனா இவங்க எப்படி திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க, வச்சிருக்கிற ஐட்டத்தை வெளிச்சத்துல பாத்தீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. இப்ப அந்த வெண்ணிலான்ற கேரக்டர் எங்கேயோ அர்ஜென்ட்டா போறாங்க, அவங்களும் ஃபாஸ்டா போறாங்க, இவங்களும் ஃபாஸ்டா போறாங்க, அதனால ரீச் பண்ண முடியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த வெண்ணிலா புள்ள நல்ல சாவகாசமா பொறுமையா ரிலாக்ஸா நடந்து போகுது. ஆனா பின்னாடி அப்படியே 10 அடி கேப்ல கண்மணி குடுகுடுன்னு ஓடி வராங்க, ஆனாலும் ரீச் பண்ண முடியல. ரீச் பண்ண முடியலன்னு சொன்னது கூட பரவாயில்லைங்க, அடுத்ததா என்ன தெரியுமா பண்ணாங்க, எப்படி வெண்ணிலா மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. இத்தனைக்கும் நமக்கு தான் ஆங்கிள மாத்தி காமிச்சாங்க, ஆனா கண்மணிக்கு நேர ஆங்கிள் தான். நேரா 10 அடி கேப்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்த புள்ள திடீர்னு காணாம போயிச்சாமா. படத்துலயாச்சும் ஒரு லாரியை கிராஸ் பண்ணி விடுவாங்க, ஒரு காரை கிராஸ் பண்ணி விடுவாங்க, இங்க அட்லீஸ்ட் ஒரு பைக்கையாச்சும் கிராஸ் பண்ணி விட்டு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. திடீர்னு கண்ணு முன்னாடி இருந்த ஒரு உருவம் அப்படியே காணாம போயிடுச்சாமா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இத்தனைக்கும் அந்த புள்ள காதுல ஹெட்செட் கூட மாத்தல, வெண்ணிலான்னு கூப்பிட்டது ஊருக்கெல்லாம் கேட்டுச்சு, அந்த புள்ளைக்கு கேட்கல. அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுல்ல, இதுல லாஜிக் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாதுல்ல. அதனால அந்த கேள்வியை அவங்களே கேட்டு அவங்களே கிளியரும் பண்ணிக்கிறாங்க. பார்த்தேன்னா நீ கூப்பிட்டதும் அந்த பொண்ணு திரும்பி பார்த்திருக்க வேண்டாமா? டிராபிக் சத்தத்துல காதுல விழாம போயிடுச்சோ என்னவோ தெரியல. அடுத்தா முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்ல, ஹாய் சபி ப்ரோ, சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சீன் ஒன்று எடுத்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு குழப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அந்த கூடவே என் பொண்ணு கமலிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஹாய் கமலி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தாமரதானே இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த கல்யாணத்தை நடத்துவாரா? இப்ப கதவை மூடிட்டு ரூமுக்குள்ள 2 பேர் ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. அத வெளியே இருந்து ஒருத்தர் வந்து கதவுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்கிறாப்புல. இப்ப வெளியே ஒருத்தர் ஒட்டு கேட்கிறான் அப்படிங்கறத உள்ள இருக்கிற அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எப்படி திரும்ப கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப முக்கியம். நான் தான் போன் பேசினேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ரூமை பூட்டி தான் வச்சிருக்காங்க, அதுக்கு வெளியே தான் இந்த மனுஷன் நிக்கிறாப்புல. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷேடோவை இந்த அம்மா பூட்டி இருக்கிற ரூம்குள்ள இருந்தே பார்த்துட்டாங்களாம். எப்படா அது ஒரே குழப்பமா இருக்குடா. இத்தனைக்கும் அந்த ஷேடோவை காட்டும் போது மட்டும் பாருங்க அந்த கதவு திறந்துருக்கு. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி ரைட், அப்ப இது ஒரு கதவு அது ஒரு கதவு போல இருக்கு, இன்னொரு கதவு வழியா பார்த்துட்டாங்க போலன்னு நினைச்சா இவங்க எந்த கதவு திறக்கிறாங்கன்னு பாருங்க. நீ எதுவும் கவலைப்படாத, என்னமோ சரியில்லையே. டோரை திறந்த உடனே இந்த மனுஷன் பப்பரப்பான்னு நிக்கிறாப்லையா. ஆனா டோர் மூடி இருக்கு, இவங்க ரூமுக்குள்ள இருக்கும் போது இவர் தெரியல, இவருக்கு பின்னாடி இருந்த அந்த நிழல் மட்டும் செவுத்துல தெரிஞ்சிச்சாமா. அந்த செவுறு இவங்களுக்கு எங்க இருந்து தெரிஞ்சிச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அதாவது ஒரு சீனை லாஜிக் இல்லாம எடுத்து பார்த்திருக்கேன், லாஜிக்கை குழி தோண்டி புதைச்சி விட்டு பார்த்திருக்கேன், ஆனா லாஜிக்கே பால் ஊத்துன ஒரு சீன்னா அது இதுதான்டா. ஓகே கிளம்புறேன். எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னு வை. அடுத்தா ஈகா கிரீன் அப்படிங்கிறவங்க எனக்கு இமெயில் அமைச்சிருந்தாங்க, ஹாய் ப்ரோ, தனான் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வீடியோ வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ கண்டென்ட்லாம் மாட்டலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சுல, வாங்க செஞ்சிருவோம். செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட வீடியோவை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா?
இப்போ சார் மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாப்புல, லேண்ட்ஸ்கேப்பில் தான் அந்த வீடியோ எடுக்கிறாப்புல, நல்லா லாங் ஷாட்டில் கரெக்டாக தான் காமிச்சிருக்காங்க. இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை எடுத்து மேடம்க்கு அனுப்பும்போது மேடம் அந்த வீடியோவை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. எப்படி லேண்ட்ஸ்கேப்ல லாங் ஷாட்ல எடுத்த வீடியோ இவங்களுக்கு போர்ட்ரேட்ல அதுவும் க்ளோஸ் அப்லயே கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, இது வழக்கமா பண்ற மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் வேற ஒருத்தங்க கிட்ட காட்டுறாங்க. அப்ப அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. எப்படி ஸ்டார்டிங்ல லேண்ட்ஸ்கேப் லாங் ஷாட்டா இருந்தது, போர்ட்ரேட் க்ளோஸ் அப் ஷாட்டா மாறிச்சு. சரி ரைட். இப்போ அதே போர்ட்ரேட் க்ளோஸ் அப் ஷாட் வேற ஒருத்தவங்க கிட்ட காட்டும் போது லேண்ட்ஸ்கேப் க்ளோஸ் அப் ஷாட்டா மாறிடுச்சு. ஆக மொத்தத்துல எல்லாம் ஒரே வீடியோ தான், நேரத்துக்கு ஏத்த மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி மாறிக்குதாமா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆக மொத்தத்துல எந்த சீரியல் வந்தாலும் சரி வீடியோ ரெக்கார்டிங்கையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாங்க கரெக்டா காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு கற்பூரத்துல சத்தியம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எங்களை மன்னிச்சிரு. கடைசியா ஸ்டீஃபன் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியலுடைய ப்ரோமோ போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் தானே, வழக்கமா பண்ற வேலை தான். வாங்க என்ன படம்னு பாத்துருவோம். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். மேடம் வாங்க, நானே விட்டுறேன். பின்னாடி வராதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நாளா ஒருத்தன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏதாவது பண்ண முடியுமா சார்? யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனோட அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி சார். அப்ப அன்னைக்கு எங்க போன்ல பேசினது கமலியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த சீனையும் இந்த கான்செப்டையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, பல பேர் கண்டுபிடிக்கவும் செஞ்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்களுக்கு ஓகே, கண்டுபிடிக்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ சார், நான் தான் பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. அவனை மாயாஜால் கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளா ஒருத்தன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏதாவது பண்ண முடியுமா சார்? நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ப்ளூ கலர் ஜீன்ஸ், yellow கலர் டாப் போட்டுருக்கேன். யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனோட அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி சார். அடி பாவி, என்ன அடிக்க என்னையே செட் பண்றியா? அப்ப அன்னைக்கு எங்க போன்ல பேசினது கமலியா? படிக்காதவன் படத்துல வந்து அதே கான்செப்ட் தான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி அருமையா எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. சோழன் இன்னைக்கு வீடியோ, இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்காந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.